காரைக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வெற்றி பெறுவார். ஏன்னா அந்த களத்தை நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க உள்ள கெமிஸ்ட்ரி நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா காங்கிரஸ் வந்து டிஎம்கே இணக்கமா இருக்கா இல்ல. அமமுக ஏற்கனவே 45,000 வாக்குகள் பெற்றிருக்கு, அதிமுக ஆதரவு பெற்ற பாஜக 55,000 வாக்கு பெற்றிருக்கு. ஆனால் அங்க கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கா? அங்கேயும் கெமிஸ்ட்ரி இல்ல. அப்போ விஜய் வந்து தலைமையான டிவிகே கட்சி வந்து யாருடைய வாக்குகள் அங்க பிரிக்குது? நீங்க எப்படி இப்படி புறந்தள்ளி இப்படி தள்ளிடுங்க நாம் தமிழருக்கு வசதியா? அவ உங்க வாக்குகளை பிரிக்க மாட்டாரா? நீங்க சொல்லுங்க, பெரம்பூர் விஜய் ஜெயிக்க மாட்டாரு நான் சொல்றேன். ஜெயிக்க மாட்டார் நீங்க சொல்லலாம். சொல்றது சார் ஆர்டி சேகர் வந்து அவ்வளவு வந்து எங்க ஆர்டி சேகர் இல்லங்க. ஆர்டி சேகர் நிக்கட்டும், அவர் வேற எந்த சேகர் அங்க ஆர்டி சேகர் அது டிஎம்கே பெல்ட் சார். அது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க தொண்டர்கள் ஒரு சின்ன கூட்டம் இருந்தா கூட எல்லாம் மிருகம் மாதிரி, ஒவ்வொருத்தனும் இரும்பு மாதிரி இருப்பான், மிருகம் மாதிரி இருப்பான். களப்பணியில அசைக்க முடியாது, என்ன ஆனாலும் உறுதியா நிற்பான் சார். இது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மோல்டு பண்ணிருக்காரு. மோல்டு மீன்ஸ் அதை உருவாக்கி இருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ற. இரும்பு மாதிரி, மிருகம் மாதிரி, ஒவ்வொருத்தரும் மிருகம் மாதிரி. சமாதி கட்டுறதுதான் இவங்க வேலையை. இப்ப பாருங்க எத்தனை கட்சிக்கு சமாதி கட்டிட்டாங்க இல்லையா? முடிஞ்சிச்சு. அப்ப இனிமேல் வந்து அப்போ சீமான் குரல் வந்து இன்னைக்கு தனித்துவமா ஒலிக்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா தனித்து நிக்கிறதுனால தான். முதல்ல கேள்வி கிண்டல் எல்லாம் வந்து கூட சொல்லுவாங்க கேட்டா ஒரு வார்டு நம்ம ஜெயிக்கல, அது ஜெயிக்கல, இது ஜெயிக்கல சொல்லுவான். ஆனா அங்கீகாரம் எலெக்ஷன் கமிஷன்ல அங்கீகாரம் எப்படி வந்து வார்டு மெம்பர் கூட வாங்கல, ஒரு எம்எல்ஏ கூட வாங்கல. ஆனா தேர்தல் கமிஷன்ல அங்கீகாரம் வாங்கியிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்தமா அகில இந்தியாவோட வந்து சீமான் மீது நாம் தமிழ் மீது ஒரு பார்வை வந்துருச்சு. இதுதான் பெருமைக்குரிய பார்வைன்னு சொல்றேன். அந்த சொன்ன கிரேட் லீடரா வந்து சீமானை பாக்குறாங்க. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேகோர ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் கோகுல் சார். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா நம்ம காரைக்குடியில மீட் பண்ணிருக்கணும். நானும் போயிருந்தேன். நிச்சயமா இப்ப நம்ம பேச வேண்டிய டாபிக் அதை பத்தி தான். இல்ல எனக்கு காரைக்குடி அந்த 2 நாள் நேரத்துல இங்க நிறைய இன்டர்வியூ நம்ம இங்க பேச முடியும். அங்க வந்து நம்ம வந்து உள்ளபடியே எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும்னே எனக்கு வந்து ஆசைதான். நீங்களுமே நேர்ல களத்துக்கு கண்டிப்பா களத்துல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 நாள் போகும்போது இங்க நிறைய ஒரு நாளைக்கு 5-6 சேனல்ல பேசணும். அப்போ அந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பயன்படுத்தணும்னா வந்து இன்னும் பல பேர் போய் சேரும்ன்றதுதான் பார்வை. நிச்சயமா அது நீங்க அங்க களத்துல போனா என்னெல்லாம் அங்க என்ன மீட் பண்ணா நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களா? அந்த கேள்வி இங்கே கண்டிப்பா. என்னன்னா சார், இப்போ காரைக்குடியில கடைசி 2 நாள் வந்து நாம் தமிழ் வச்சு கூடாரம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னன்னா வெளியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ள வந்து சீமானுக்காக பிரச்சாரம் பண்ற ஒரு நிகழ்ச்சி. சீமானும் அங்கேயே பிரச்சாரம் பண்றது, நாம் தமிழ் கட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அங்கேயே போறதுங்கிற மாதிரி காரைக்குடியை கைப்பற்றணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. காரைக்குடி கைகூடுமா சீமானுக்கு? கண்டிப்பா சார். நான் சொல்றேன், இங்க சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டா இவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, இவர் வாக்கு பிரிச்சுவாரு, இவரு வாக்கெல்லாம் பிரிக்கிறாரு. நீண்ட காலமா இது வந்து ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் சொல்லுவாங்க. இது இப்படி ஒரு பிரபகண்டா வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ற, இது ஒரு வகையான பிராண்ட் கிரியேஷன் ஒரு கட்சிக்கு, புதிய கட்சிக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் இது யாருடைய வாக்குகள் பிரிக்கிறாரு, இவர் இன்னாருடைய வாக்கு எப்படி உங்களுக்கு தெரியும், என்ன டேட்டா? அதுக்கு பதிலே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் வாங்கின்னு பேசக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது டிஎம்கே ஃபண்டு கொடுத்து ஆஃபீஸ் எல்லாம் போட்டு வைக்குது இல்லையா? ஆஃபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அவன் என்ன விசுவாசத்தை காட்டணுன்றதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டா எங்க கட்சிக்கு ஒன்றும் சேதாரம்லாம் கிடையாதுங்க. அவர் விஜய் வந்ததுனால இது முழுக்க சீமான் கட்சி தாங்க வந்து அவருடைய நாம் தமிழர் கட்சி தாங்க சேதாரம். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு ஆண்ட கட்சி இருக்கும், அவங்க எங்களுக்கு மட்டும் சேதாரமும் கிடையாதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்லாம் வந்து சீமான் தான், அவரு தான் லாஸ். இங்க அப்படி எந்த கணக்கும் கிடையாது. அதெல்லாம் பழைய காலம் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் மட்டும் தான் நாம் தமிழ் வாக்களிக்கிறாங்கன்றத அது மாநாடு ப்ரூவ் பண்ணிடுச்சு. மாநாட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்க? குடும்பம் வந்தாங்க. அப்போ அது உடைச்சாச்சு. ஆனாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா விஜய் வந்தாருன்னா யாருக்கு பாதிப்பு சொல்லிட்டு இப்படி ஒரு இது பிராண்ட் இப்படி ஒரு பொய் செய்தியை கட்டமைக்கிறாங்க. ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ண. இப்ப அதெல்லாம் காலி ஆகி கேட்டா இந்த தேர்தல் நான் என்னுடைய வார்த்தையை நான் பதிவு பண்ண ஆதரவுல தான் பதிவு பண்ண, மாஜஸ் மொழி தான் அது பதிவு பண்ண. இந்த முறை வந்து சீமான் வந்து வெற்றி பெறுவார். சட்டமன்றம் போறார், கண்டிப்பா போற. சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கால வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, இது எப்படி ஒரு ஆதரவுக்காக இந்த வார்த்தை பேசுறீங்கன்னா கிடையாது. ஆதரவுக்காக இப்ப ஜான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்றேன், ஜான் அவரை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்றேன். சயின்ஸ் படினே கூட எடுத்துங்க, சயின்ஸ் படி நீங்க எடுத்துங்க. ஏன்னா அரசியல் ஒரு ஆய்வு நீங்க செஞ்சீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க இந்த களம் வந்து பாத்தீங்கன்னா 21 எப்படி இருந்தது. நான் சொல்றது காரைக்குடி களம், மற்ற களத்தை அப்புறம் பேசுவோம். காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா சீமான் வெற்றி பெறுவார். ஏன்னா அந்த களத்தை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க உள்ள கெமிஸ்ட்ரி நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா
காங்கிரஸ் வந்து டிஎம்கே இணக்கமா இருக்கா? இல்ல. அமமுக ஏற்கனவே 45,000 வாக்குகள் பெற்றிருக்கு. அதிமுக ஆதரவு பெற்ற பாஜக 55,000 வாக்கு பெற்றிருக்கு. ஆனால் அங்க கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கா? அங்கேயும் கெமிஸ்ட்ரி இல்ல. அப்போ விஜய் வந்து தலைமையிலான இந்த டிவிகே கட்சி வந்து யாருடைய வாக்குகள் அங்க பிரிக்குது? நீங்க எப்படி இப்படி புறந்தள்ளி இப்படி தள்ளிடுறீங்க நாம் தமிழருக்கு வசதியா? அப்ப உங்க வாக்குகளை பிரிக்க மாட்டாரா? இப்ப அங்க களத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நேரடியா விஜய் வந்து ஏன் பிரச்சாரம் பண்ணது நம்ம செகண்ட் பேசுவோம். முதல்ல இப்ப இருக்கிறாங்க வந்து களத்துல இருக்க அந்த வாக்குகள் சிதறும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு 25,000 வாக்குகள் பெறா, கூடுதலா இன்னொரு 25,000 வாக்குகள் பெறணும். அந்த 25,000 வாக்குகள் சீமான் வந்து ஒரு 50,000 வாக்குகள் கலந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க தரப்புல, நான் சொல்றேன் டிவிகே தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 1000-500 ஓட்டு வித்தியாசம் தான் வந்து நிர்ணயம் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சீமான் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் குறைந்த வாக்குகள் வித்தியாசம் சீமான் வந்து அந்த இடத்த வந்து நான் காரைக்குடியை வெற்றி பெறுவார். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்ல. ஒரு கட்டமைப்பு இப்படி கட்டமைச்சு மக்கள் கிட்ட வந்து நான் கொண்டு போய் வச்சு என்ன சொன்ன கேட்டா இவர் வந்து காரைக்குடியை சேர்ந்தவர் கிடையாது, மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனா காரைக்குடியை சேர்ந்தவர் வீடு இல்ல. இவன் நாம் வந்து இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க இங்க 200, அதாவது இந்த காங்கிரஸ் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்தந்த வீட்டில். இப்போ நான் கேட்கிறேன், அடுத்த கேள்வி நான் போட்டேன், அடுத்து அந்த செய்தி வந்த உடனே நான் போட்டேன் மீடியால. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ராகுல் காந்திக்கு வயநாட்டு வீடு இருக்கா? என்னடா பேசுறீங்கன்னு கேட்டா சிதம்பரம் உண்மையிலே வந்து சிதம்பரம் பையன் சரக்கு இருக்க அடிச்சுட்டு பேசுறானான்னு தெரியல ஒருவேளை. ஏன்னா இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆளுகள் இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்து இல்லையா? இவங்க ஒருவேளை ஒரு முன்னாள் அடிச்ச சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதையில பேசுறானா கொஞ்சமாச்சும் வந்து ஒரு சுய உணர்வோடு பேச மாட்டானா? ஏன்னா வயநாட்டில் வந்து ராகுல் வந்து போட்டிடுவாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க டெல்லியில வீடு இருந்தாலும், ஆனா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில வீடு இருக்கான், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில வீடு. எப்படி செட் பண்றானுங்க பாருங்க. அதாவது மக்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படி குழப்பறானு பாருங்க. இவர் வந்து இவரை தேடணும். நீங்க இவங்களுக்கு தேவைன்னா மண்ணின் மக்கள் ஆளணும்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சீமான் வந்து காரைக்குடியில ஜெயிச்சா தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் ஜெயிச்சதா பொருள். நான் சொல்றேன் 234 கேண்டிடேட் ஜெயிச்சதுக்கு பொருள். காரைக்குடியில வந்து காரைக்குடியில ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கே நம்ம நினைக்கும். காரைக்குடி மக்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும். நீங்க ஏன் சிவகங்கை மாவட்டத்துக்கு போறீங்க? தமிழ்நாடு முழுவதும் நன்மை நடக்கும். ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதியா மாறும் அது. செயல் திட்டங்கள் எப்படி வந்து அரசு போக்குவரத்து கழகம் எப்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமா மாறுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முழுக்க வந்து ஒரு நீங்க சொல்றாங்களே இந்த திராவிட மாடல், நாம் தமிழர் மாடல் அங்க நீங்க பார்க்க முடியும். நிச்சயமா. இப்ப இன்னொன்னு என்ன சார் கேள்வி, இப்போ நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் காரைக்குடியை கைப்பற்றுறதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சில முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. எப்படின்னா வெளியூர்கள்ல இருந்து தன்னார்வலர்களா, இவங்க காசு கொடுத்து யாரையும் கூப்பிடல, திட்டமிட்டு யாரையும் பேச்சாளர் வர வைக்கல, தன்னார்வலர்களா வந்து வரக்கூடிய நபர்களா ஒருங்கிணைச்சு. நானே என்ன சொல்றேன், அந்த காணொலி ஆரம்பிக்கும் நான் என்ன சொன்னேன், உள்ளபடியே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு இந்த ஒரு நாள் அங்க இருக்கணும்ன்றது சத்தியமான வார்த்தை. இது ஒரு நாள் அங்க இருக்கணும். ஆனா இங்க சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாள் இல்லை, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, 2 நாள் தானே. இந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு அங்க வந்து ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் இங்க வந்து அசம்பிள் ஆகிறது கஷ்டமா இருந்தா இல்ல. இதே சென்னையில ஏதாவது தொகுதினா நான் கண்டிப்பா நான் வந்து சீமானோட சேர்ந்தே கூட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்துல நம்ம பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடினால டிஸ்டன்ஸ் தான் மெயின் முக்கிய காரணம், நம்ம போக முடியல. சரி, நம்ம அங்கிருந்து செய்யலாம், இங்கிருந்து செய்யலான்றது தான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காணொலி அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து டிவிக்கே அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி, நாம் தமிழர் வாழ வைக்க வேண்டிய ஒரு கட்சி. எது வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு கான்செப்ட் ஃபுல்லாவே என்னுடைய இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம் தான். எனக்கு ஒன்றும் அதை பற்றி எனக்கு வந்து இல்லை, ஒரு அரசியல் சாயம் வந்து வருத்தம். நாம் தமிழ் சாயம் வந்தால் பெருமை தான் அது. ஒருவேளை அரசியல் சாயம் இல்லாமல் இருக்கிறேன், ஒருவேளை அப்படி ஒரு அரசியல் சாயம் வந்தால் நாம் தமிழ் அரசியல் சாயம் வந்தால் அது பெருமை, எனக்கு அது சிறுமை கிடையாது. மற்ற எந்த கட்சியும் ஐயோ ஏன்னா நம்ம ஏன் இந்த சாயத்தை பூசிக்கிட்டோம், அதான் 4 லட்சம் கொடுக்குறேன் 3 லட்சம் கொடுக்குறேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணான்னு சொன்னேன் நான். அது நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் கிடையாது, நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம். எனக்கு அது அந்த பணம் எனக்கு தேவையில்லை. அதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணமே நான் வீட்டை கூட முடங்கி கூட இருந்துடுறேன், எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி நான் உதறிட்டு நான் நிற்கிறேன். சார், இப்போ டிவிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியே முகம் காட்டலனாலும் உள்ளுக்குள்ள இருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். சோ அவர் வந்து இப்போ நாம் தமிழர் பொசிஷனை எப்படி பார்க்கறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எனது நண்பர் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதை என்னால வந்து சொல்ல முடியும். என்கிட்ட வந்து நான் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என் முதல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்கிட்ட பேசுனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 முறை அவர் என்கிட்ட வந்து இரவு நேரத்தில் பேசியிருக்காரு. 4 முறை நேரில் சந்திச்சு பேசியிருக்கிறோம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நாம ஒரு குறிக்கோள் இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு தமிழர்களுக்கான ஆட்சி
வரணும் தமிழ்நாட்டுல, போதும் இது வரைக்கும். இங்க வந்து ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கணும், தேசிய கட்சிகள் இருக்கவே கூடாது. அது குறிப்பா காங்கிரஸ் வந்து முற்றிலுமா ஒழிக்கணும்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது சீமானால மட்டும் தான் முடியும். சீமானத்தை நடத்தி காட்டிட்டாரு, ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இங்க வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்க இல்ல. அதுக்கு உயிர் கொடுக்குற இடத்துல தான் இன்னைக்கு வந்து திராவிட திமுக இருக்குது. வெண்டிலேஷன் வச்சு அவங்க கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்டிலேஷன் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துடுறாங்க, திருப்பி வைக்கிறாங்க, அப்படிதான் இருக்கு. ஆனா வெண்டிலேஷனை போய் படுக்க வச்சதுக்கு காரணம் சீமான் தான் காரணம். அப்போ இந்த இடத்துல தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாது, இருக்கட்டும் தேசிய திராவிட கட்சி இருக்கட்டும். திராவிட கட்சிகள் எப்படி இருக்கட்டும்னா ஒன்னு ஆளுங்கட்சினா எதிர்கட்சிகள். நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சியா இருக்கட்டும்னா அவங்க வந்து எதிர்கட்சியா இருந்தாங்க. இத்தனை ஆண்டு காலம் ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அப்போ எதிர்கட்சியா வந்தா கூட பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் வரணும், தேசிய கட்சிகள் வரக்கூடாது. மற்ற கட்சிகள் இந்த திமுக அதிமுக ஒரு ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் வந்து கண்டிப்பா சீமானுடைய இருப்பு கண்டிப்பா தேவை, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா தேவை, தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா தேவை. அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம இருந்தோம். அப்போ வந்து ஜானகிசாமி அவர்கள் வந்து ஜான் கிட்ட பேசும்போது ஜான் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான் இருக்கு, இதை தவிர்க்க முடியாம சொல்றேன், இந்த இடத்துல இதை சொல்லாம இருக்கக்கூடாது. ஜான் வருத்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா விஜய் கிட்ட பெரும் கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம் இருக்கு அவர்கிட்ட. அவர்னா யாரு? விஜய். அவருன்னு சொன்னா அது விஜய் நான் புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். என்கிட்ட சொன்னா அவரு எது அவர், ஏன்னா நம்ம பேசுறது யாராவது வந்து சப்போஸ் கிராஸ் பண்ணா கூட தெரியாம போயிடும் இல்லையா. அவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கு சார். ஆனா அந்த பெரிய கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விசிலடிச்சான் குஞ்சுகள்ன்ற அந்த பேர் இருக்கு மக்கள் மத்தியில, அவங்களை அரசியல் படுத்துற வேலையை செய்யணும். ஆனா அங்க வந்து குஷியா இருந்ததுக்கு அதுக்கான ஒரு என்ன சொல்ற ஃபிட்டான நபர் கிடையாது, அதெல்லாம் அரசியல் படுத்த இவராலையும் முடியாது. இவர் ஷூட்டிங் போறாரு, மற்ற வேலைகள் பார்க்கும் போது கேட்டா இவராலையும் அரசியல் படுத்த முடியல, அப்பாவே விடல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க அரசியல் படுத்தாத ஒரு கூட்டமா வந்து இருக்கு. அப்போ வந்து தற்கொலைன்ற பேர்லாம் அப்போ வரல, அதுக்கு பிறகுதான் தற்கொலை வந்துச்சு. நான் சொல்றது கிட்டத்தட்ட இது எப்போ 2024 மார்ச்ல பேசக்கூடிய விஷயம் இதெல்லாம். மார்ச் ஏப்ரல் நடக்குது சரிங்களா. நான் டேட் வைஸோட என்னால சொல்ல முடியும், எங்க மீட் பண்ண கூட என்னால சொல்ல முடியாது, நாகரிக சொல்ல. அப்போ ஜான் என்கிட்ட சொன்னது கேட்டா 11 மணிக்கு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்டேன் நீங்க சீமானுக்கும் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க சார் சொல்லி கேட்கும்போது, சார் நான் வேலை செஞ்சேன் சார், நான் உள்ள முடியும் நான் பார்த்தேன், சீமானுக்கு வேலை செஞ்சிருக்கேன் நான், பட் கண்டினியூ பண்ண முடியல. அதே மாதிரி அன்புமணிக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், அது அன்புமணி ஏன் வேலை செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம், இதெல்லாம் வந்து வெளியில நாகரிகமா கருதி சொல்ல முடியல. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டா அதுல இருக்க தொண்டர்கள் ஒரு சின்ன கூட்டம் இருந்தா கூட எல்லாம் மிருகம் மாதிரி, ஒவ்வொருத்தனும் இரும்பு மாதிரி இருப்பான், மிருகம் மாதிரி இருப்பான், கலப்பணியில அசைக்க முடியாது, என்ன ஆனாலும் உறுதியா நிற்பான் சார். அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மோல்டு பண்ணிருக்காரு. மோல்டு மீன்ஸ் அதை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ற. இரும்பு மாதிரி, மிருகம் மாதிரி, ஒவ்வொருத்தரும் மிருகம் மாதிரி. தொண்டர்களோட வலிமை அந்த மாதிரி சின்ன கூட்டம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா வந்தது. அதுக்கப்புறம் சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நடந்த உரையாடலும் சொன்னாரு. அது நம்ம நாகரிகத்துக்கு நம்ம இப்ப சொல்ல முடியாது, அது நட்புக்கு நல்லதா இருக்காது, அதனால சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து ஒரு நட்பு சக்தியா வந்து ஜான் வச்சுக்கணும்னு நினைச்சார். சீமான் அவர்கள் வந்து ஒரு நட்பு சக்தியா இருக்கணும், எதிர்காலத்தில் அரசியல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்து, அதுக்கு பிறகு அங்க வந்து ஜான் வந்து ஆதவர்ஜுனெல்லாம் அங்க வந்த பிறகு மாறிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும் ஜானோட குணம். ஏன்னா சீமான் அவர்கள் மீது எங்கிட்டயே வந்து சொல்லியிருக்கிறாரு கேட்டா, ஃபியூச்சர்ல வந்து சீமானும் இவரும் இணைஞ்சாங்க. இவர்னா யாரு? விஜய். சீமானும் இவரும் இணைஞ்சாங்கன்னா ஸ்வீப் பண்ணிடலாம், எங்க ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனால் அது ஏன் நடக்கல? அப்ப நான் கேட்டேன், இல்லை சார் ஒரு பக்கம் வந்து விசிகான்னு கேட்டா, சார் ஒரு ஸ்டேஜில் நம்ம பேச்சுவார்த்தை மூலமா கொண்டு வர முடியும் சார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வந்து தொகை வாங்குற கட்சிகள். சீமான் மட்டும்தான் அங்க சிக்கல். சீமான் மட்டும்தான் அங்க வந்து அங்க மீதி இவங்கெல்லாம் வந்து தொகை வாங்கிட்டு வந்து ஒரு கொடுக்குற சீட்டை நீங்க வாங்கிப்பாங்க, அது பிரச்சனை, தலைமையை ஏற்றுப்பாங்க, ரொம்ப எளிதாக கணக்குப்படாது. அது கடைசியில் அது நடக்கல. யாரும் நான் சொல்ல விசிகா சொன்னேன். ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஒரு நட்பு சக்தியாக கொண்டு போயிட்டு எதிர்காலத்தில் அதாவது கூட்டணிக்கு சேர்த்துடலான்ற அந்த எண்ணத்துல இருந்தார். சப்போஸ் விசிகா வரலன்னா கூட பாத்தீங்கன்னா வந்து அன்புமணியும் சீமான் அவர்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பார்த்த பிஎம்கேக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இப்படிதான் என்கிட்ட சொன்னார். ஒரு அணி அமையும், விஜய் தலைமையில ஒரு அணி அமையத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் அவருக்கு வந்து ஒரு பிரதான பெரிய சக்தியா இருந்தாலும் வந்து அவரும் இவரும் சேர்ந்தாங்கன்னா 2 பேரும் வந்து ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கட்சியை பத்தி சொல்லும் போது சொன்னார் கேட்டா வந்து ஒரு ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒரு கணக்கெடுப்பாங்கல்ல, அவங்க தெரியும்ல இந்த தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்கு, அங்க எப்படி அவர் விசிலடிச்சாங்கன்றதை ஒத்துக்கிறாரு. ஆனா இங்க வந்து நான் சொல்றாரு கேட்டா வந்து ஒவ்வொருத்தரும் மிருகம் மாதிரி இருப்பான்னு கேட்டா, அப்போ அந்த அளவுக்கு வலிமையானவர்.
அதுதான் அர்த்தம். அவங்க வந்து நாம் தமிழ் அப்படிதான் பாக்குறாங்க. அதாவது ஸ்டால்வார்ட் சொல்லுவாங்க. ஸ்டால்வார்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, தீர்க்கமானவன், வலிமையானவன். அவனை மாத்த முடியாது. எதை சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. மாற மாட்டான், ஒரே புடியா நிற்பான். அவன் தான் வந்து ஸ்டால்வார்ட். நீங்க என்ன சொன்னாலும் மாற மாட்டான். நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு காசு கொடுக்குற சொன்னாலும் என்ன பண்ண சொன்னாலும் உறுதியா நிற்பான், வலிமையா. அதுதான் ஸ்டால்வார்ட். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இங்க ஸ்டால்வார்ட். எப்படி வந்து வியூக அமைப்பாளர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு வியூகம் அமைச்சிட்டு இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி போனா கூட்டணிக்கு போனீங்கன்னா அங்க ஒரு 10 சீட் வாங்கிடலாம், இங்க போனீங்கன்னா வந்து ஒரு 20 சீட் வாங்கிடலாம், இவரு வந்து எம்பி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படி சொன்னாலும் சீமான் வந்து நிக்கிறாரு, ஒரே இடத்துல நிக்கிறாருல. இது இந்த எம்பி ஆசை வேண்டாம், இந்த எம்எல்ஏ இந்த ஆசையெல்லாம் கட்டாதீங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஆட்சி வரணும் அப்படின்னு ஒரு புரியா நிக்கிறாரு இல்லையா. அவரும் ஒரு ஸ்டால்வார்ட்டா நிக்கிறாருல. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இந்த சொல்றாங்க இப்ப ஜான் போன்ற நபர்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப அதிமுக கூட்ட மாட்டானா, புள்ளிவரத்தை சொல்லி டேட்டாவை சொல்லி அது மாதிரி டிஎம்களுக்கு சொல்லுவாங்கல்ல, டேட்டா சொல்லுவாங்கல்ல, இந்த டேட்டா எப்படி வந்து கேட்டா உங்களுக்கு ஒரு 40 சீட் சார் நேரம் வந்து பார்த்தா. இப்ப விஜயகாந்த்லாம் அப்படிதானே விழுந்தாரு. கண்டிப்பா விழுந்து காலி பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்க. அதோட சமாதி கட்டுறதுதான் இவங்க வேலையை. இப்ப பாருங்க எத்தனை கட்சிக்கு சமாதி கட்டிட்டாங்க இல்லையா, முடிஞ்சிச்சு. அப்போ இனிமேல் வந்து பாருங்க, அப்போ சீமான் குரல் வந்து இன்னைக்கு தனித்துவமா ஒழிக்கிறதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா தனித்து நிக்கிறதுனால தான். இப்ப எனக்கு ஒரு தனிப்பட்ட முறை நான் கேட்டா நான் சொல்லுவேன், சார் எவ்வளவு நாளைக்கு சார் அப்படி இருக்கிறது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்பா ஒரு 10 பேர் வந்து எம்எல்ஏ உள்ள போனோம், போய் என்ன பண்றது, அடுத்த கேள்வியா இருக்கு. எனக்கு அந்த ஆசை இருக்கு. ஆனா இடும்பாவனம் கார்த்திகை, சாட்டை துறைமுருகன் வந்து களஞ்சியம் ஒரு 10 எம்எல்ஏக்கள் உள்ள போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆனா போறதுக்கான வழிமுறை இப்படி போயிட்டோம்னா எம்எல்ஏக்கள் போவாங்க, கட்சி என்ன ஆகும், கட்சி காலி. அடுத்த தேர்தலுக்குள்ள கட்சி காலி. அதுதானே இவங்க பண்ணிட்டு வராங்க ஆல்ரெடி. திராவிட இயக்கங்கள் கட்சிகள் வந்து பொதுவாக அப்படிதானே பண்றாங்க. ஜெயலலிதாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக 2 சேர்ந்து விஜயகாந்த் ஒழிச்சுது இல்லையா. இன்னைக்கு ஒரு 10 சீட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கல்ல. கண்டிப்பா அதுதான் நடக்கும். அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு இலக்கு வச்சு பயணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தடைபடும். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல பேர் சொன்னாலும் மாறாம இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து பிரபாகரனுக்கு வந்து எப்படி ஒரு ஆண்டன் பாலசிங்கம், ஒரு ஆண்டன் பாலசிங்கம் பிரபாகரனுக்கு, சீமானுக்கு வந்து சீமானுடைய தம்பிகள் அத்தனை பேரும் ஆண்டன் பாலசிங்கம். இவ்வளவுதான். ரொம்ப எளிமையா சொன்னா சீமான் கூட இருக்கிற அத்தனை பேருமே சாட்டை துறைமுருகன் நாட்டம், இடும்பாவனம் கார்த்திகை அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வியூக அமைப்பார்கள். நிச்சயமா சார். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப என்னன்னா, இப்ப ஒரு தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போறது அப்படிங்கிறது எத்தனை இடங்களுக்கு அதிகமா போறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிக்கும் ஒரு போயிட்டாருன்னு சொல்லலாம். அவருக்கு கால்படாத தொகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அவருக்கு அடுத்தபடி எடப்பாடி இருக்காப்புல, ஸ்டாலின் இருக்காப்புல, ரொம்ப கடைசியில் தான் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப குறைவான இடங்களுக்கு தான் போயிருக்காங்க. அப்ப நேரடியா இப்ப சீமான் அவர்கள் வந்து களத்துக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப ஒரு மைன்யூட்டா ஒரு இடங்களுக்கு போகும்போது அதெல்லாம் எந்த அளவுக்கு நாம் சார் இங்க ஒண்ணு நல்ல சொல்லுது. சீமான் வந்து கடந்த கால அரசியல்ல எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்க இல்லையா. இந்த கடல் மாநாடு, மரங்களின் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, இது எல்லாம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீமானுடைய கால் தடங்கள் வந்து அந்த போராட்ட, அதாவது அந்த மாநாடு நடத்தும் போது சரி, போராட்டங்கள் நடத்தும் போது சொல்றது, அந்த மாநாடா இருக்கட்டும், அது போராட்டமா இருக்கட்டும், அல்லது பொதுக்கூட்டமா இருக்கட்டும், தெருமுனை கூட்டமா இருக்கட்டும், இளமா சீமான் கால் படுற இடத்துல அங்க கட்சி வளருது. நேரடியாக இவரே தான் வேறுன்றது. ஆமா. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க ஒட்டுமொத்தமா அத்தனை லீடர் நீங்க எடுத்தீங்கன்னா சீமானுடைய கை எரிஞ்சு போச்சு. இதுல ஆமா சூரியன் மட்டும் எரிஞ்சு போச்சு பாத்துங்க. அந்த சூரியனுக்கே எவ்வளவு வந்து ஒரு காண்டு, விஜய் மாநில பேசுவோம் காண்டு, அந்த சூரியனுக்கே எவ்வளவு காண்டாவது பாருங்க. எந்த சூரியனுக்கு கடை கை எரிஞ்சு போச்சு பாத்தீங்கல்ல. ஆமா. வேற யாரும் வந்து பாத்தீங்கன்னா சார் வயசு என்ன சார், 60 வயசாகுது சார். வேற யாராலையும் வந்து இப்படி பேசவே முடியாது. இப்ப நீங்க ஜான் சொன்னது ஒப்பிட்டு பாருங்க. மிருகம் மாதிரி இருக்காங்க அப்படின்னா தலைவர் அவங்க எல்லாம் மேல இருக்காரு. மிருகம்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஏதாவது கேட்டீங்கன்னா அந்த வலிமையை சொல்றது. அது இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு மிருகத்துக்கு ஒரு வலி இருக்கு சார். சொல்லுவாங்க சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடையில தான் வலின்னு சொல்லுவாங்க. சிறுத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொன்னாங்க, அந்த கால் ஊனி வேகமா ஓடுது இல்லையா, அந்த உள்ளங்கை பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க சிறுத்தைக்கு. அந்த புலிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு இந்த தோள்பட்டை இங்க கை இருக்கு பாத்தீங்களா, அது பலம், அதை அடிக்கிறது, அடிச்சு வந்து. ஸோ புலிக்கு சிறுத்தைக்கு ஒவ்வொரு மிருகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை இருக்கு. எல்லா மிருகமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலவை தான் வந்து நாம் தமிழருக்குள்ள ஒரு தொண்டனும். இது முதல்ல புரியும். மிருகம்னா அது தவறான பறவை கிடையாது, வலிமையை சொல்றது. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயது சில பேர் கூட கேலி கிண்டல்லாம் பண்ணாங்கல்ல கடந்த காலத்துல. இது வந்து வயசை வச்சு மேற்கோள் காட்டி கேலி கிண்டல் பேசுற சில ஊடகங்கள்லாம், திராவிட இயக்க ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் இப்ப நீங்க பிரமிப்பா தானே பாக்குறாங்க. எப்படி என்ன முடியுது அந்த தரப்புல இருந்து பாராட்டுகள் வருது சார். எப்படின்னா விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட சீமானை கேள்வி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் சீமான் எவ்வளவோ பரவாயில்லையே, சீமான் அவர்கள் வந்து பாராட்டு சீமான ஏத்துக்கிறாங்க. நல்லா சீமானுடைய இந்த 16 ஆண்டு காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா
முதல் 5 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கால வளர்ச்சி, அடுத்த 5 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல வந்து தேர்தல் களத்துக்குள்ள வர்றாங்க, ஒரு உழட்டுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நான் சரிங்கன்னா இதன் மூலமா இவரை சிறுமப்படுத்தி நாசமாக்கிற முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா அவர் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து எதிர்ப்பு காட்டி அதை நீதிமன்றத்தின் மூலமா அதை பைசல் பண்றாரு. இப்ப சீமான் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டை எதுவும் பண்ண முடியாது, யாரும் வைக்க முடியாது. சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்து மூலமா முடக்கலான்னு பார்த்தாங்க. அவரும் அதை தவிர்த்துட்டே வந்தாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி நின்றுட்டார். நம்ம முடிச்சிருவோம் இதை, கோர்ட்டை போய், ஏன்னா இதை வச்சுதான் இவன் வந்து டார்கெட் பண்றான். திராவிட இயக்க ஊடகங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அதை வச்சுதானே வந்து டார்கெட் பண்ண. அப்ப அதை முடிக்கணும்னு முடிவு வந்தாரு, அதை முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், நீதிமன்றத்து மூலமா தான் முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான். இப்போ சீமானுக்கு வந்து எந்த தங்கு தடையும் கிடையாது. இப்போ வந்து சீமான் மீதான பார்வை வந்து பொதுவான பார்வை கேட்டா ஒரு பெருமைக்குரிய பார்வைன்னு சொல்றேன். ஒரு கிரேட் லீடரா பாக்குறாங்க. இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற லீடர்கள் பார்க்க ஏன் கிரேட், 2 விஷயம் இருக்கு. ஏன் சீமானை வந்து பெருமைக்குரிய தலைவராக பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீண்ட நெடிய ஒரு போராட்டம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது சார். முதல்ல கேலி கிண்டல் இதெல்லாம் வரும். இப்ப கூட சொல்லுவாங்க கேட்டா ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்கல, அது ஜெயிக்கல, இது ஜெயிக்கல சொல்லுவான். ஆனா அங்கீகாரம், எலெக்ஷன் கமிஷன்ல அங்கீகாரம் எப்படி வாங்க, வார்டு மெம்பர் கூட வாங்கல, ஒரு எம்எல்ஏ கூட வாங்கல. ஆனா தேர்தல் கமிஷன்ல அங்கீகாரம் வாங்கியிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்தமா அகில இந்திய அளவில் வந்து சீமான் மீது நாம் தமிழ் மீது ஒரு பார்வை வந்துருச்சு. இதுதான் பெருமைக்குரிய பார்வைன்னு சொல்றேன். அந்த கிரேட் லீடரா வந்து சீமானை பாக்குறாங்க. அப்போ இங்க அந்த தனித்துவம் தான் வந்து ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்க ஊடகங்களும் சீமான் பக்கம் திரும்பி இருக்கு. ஒட்டுமொத்த வட இந்திய ஊடகம் திரும்பிச்சுன்னு சொன்னா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 486 பக்கமா அந்த வரைவு இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே வழிகாட்டுது. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே வழிகாட்டுது. ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கு. அப்போ இதுதான் வந்து தரத்தை வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து அழுத்தமா பதிவு பண்றாரு. தற்காலிகமா வேணும்னா ஒரே ஒரு எம்எல்ஏ ஆயிரலாம், போய் கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 20 சீட்டு கூடிய அப்படின்னு சொல்லி வாங்கிடலாம். முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து பேசி ஒரு 30 சீட்டு 40 சீட்டு வாங்கிடுவோம். வாங்கி என்ன பண்றது, அடுத்த தேர்தல் காலியாயிரும், அப்படிதான் ஆயிடும். ஆனா இதுல தனித்து வந்து ஒரு அழுத்தமான. அப்போ ஒட்டுமொத்தமா சீமான் மீதான பார்வை வந்து ஒரு நீண்ட கால பயணம் போது பாத்தீங்கன்னா ஒரு இப்ப பாருங்க, இப்ப சேரன் குறிப்பிட்ட பல பேர் வந்து வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பிட்ட பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தானா முன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவர் யாரும் சீமான் வந்து இப்ப நடிகர்லாம் வாங்கப்பா, இயக்குனர்லாம் வாங்க, எனக்கு வந்து சப்போர்ட். ஏன் கடந்த காலத்துல நீங்க சில பேரை சொல்லுவேன், அது வந்து இப்ப தேர்தல் நேரத்தை சொல்றது சரியா இருக்காது. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசுவாங்க. ஆனா சீமான் நாம் தமிழுக்கு வந்து வெளிப்படையா ஆதரவு தர மாட்டாங்க. வந்து இது பண்ணும். நம்ம வந்து இப்போ நான் சொல்றேன், ஒரு இயக்குனரா இருக்கிறீங்க, கடந்த காலம் சீமானுடைய கடந்த காலம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே நீங்க சேர்ந்தே பயணிக்கிற நீங்களே வெறும் தமிழ் மேடையில பேசுவீங்க. ஆனா வந்து ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியா பாக்குறீங்க. அப்படிதான் இருக்கு. நம்ம அது குறிப்பிட்டு யாரையும் சொல்லணும்னா இந்த தேர்தல் நேரத்தை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறது நிறைய பேர் என்னால சொல்ல முடியும். அது மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலை வந்து இப்ப மெல்ல மாறிட்டு வந்து கேட்டீங்கன்னா, ஒருத்தர் எவ்வளவு நாள் கத்திட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் எவ்வளவு நாள் கத்திட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, வாய்ப்பு தரலான்றது. இன்னைக்கு நான் சொல்றேன் கோகுல், இது வந்து யாரும் சொல்ல தயங்குவாங்க. நான் சொல்றேன், எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. விஜய் மட்டும் வந்து இந்த களத்துல இல்ல அப்படின்னு சொன்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிவு கட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பார். 20% தாண்டி இருக்கும், 20% தாண்டி இருக்கும். தன்னிச்சே ஒரு 70-80 எம்எல்ஏக்கள் உள்ள போய் எதிர்கட்சியா இருப்பாரு. நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, ஆக வேண்டியது. அந்த 8% வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிரும். ஏன்னா களம் அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக போட்டிட்டு சார் எப்படி சார் இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக நடந்திருக்கும். காரணம் கேட்டீங்கன்னா இப்ப பயங்கரமான அதிருப்தி இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க திமுக ஆட்சியை தக்க வச்சுக்குதுன்றான், எல்லா புள்ளி வருமா அதான் சொல்றான், திமுக ஆட்சியை தக்க வச்சுக்குதுங்கிறான். சரிங்களா, அதான் 140 வரணும் 150 எதிர்கட்சியா யாரு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இவர் டவுட் தாங்க. ஏன்னா விஜய்க்கு எல்லாரும் கேட்கும்போது, களத்துல போய் கேட்கும்போது விஜய்க்கு நாங்க வந்து ஓட்டு போடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. விஜய்க்கு வந்து மானம், அதாவது ரெண்டு தரப்பே ஓட்டு போட்டோம், விஜய்க்கு இந்த முறை போடும் சொல்றாங்க. அப்போ பெரிய நிபுணர்கள், இது அரசியல் வல்லுநர்கள், நிபுணர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு சொன்னா வசதியா இருக்கு சொல்றதுக்கு. இது வேற எதுவும் அவனுக்கு தெரியாது. பெரிய பத்திரிகையாளர் சொல்றாங்க, மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க, அவங்க கூட நான் சொல்றேன் கேட்டா யாருடைய ஓட்டை பிரிப்பாரு கேட்டா எங்களுக்கு தரப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்க தரப்புல வெளிப்படையா எங்க தரப்புன்னு சொல்ல முடியாது, அது திமுக தரப்புன்னு சொல்லுவான். ஏன்னா திமுக தான் அவனுக்கு ஆபீஸை போட்டு கொடுத்துருக்கு. இது திமுக தரப்பு ஆபீஸை போட்டு கொடுத்துருக்கேன் அவனுக்கு, மாசம் பேமெண்ட் கொடுத்துட்டு அவன் சொல்லுவான் நான் ஊடகத்துல நான் வந்து பேசுறதுக்கெல்லாம் நான் இப்ப நான் கன்வீன்ஸ் வாங்குறேன். இப்ப அவனா வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்வீன்ஸ் வாங்கல,
ஏன்னா அவன் மொத்தமா சம்பளம் கொடுத்ததுல Full அவன் time. எப்படி சொல்லுவான் Full விஜய் time. கட்சி தொடங்கினால எங்க கட்சியில் இருக்க ஓட்டு பிரியுதுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனா நாம சொல்லுவோம் திமுக சேதாரமா? ஆமா சேதாரம். என்ன சேதாரம்? ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கு இல்லையா, அது அதிமுக போகாம மடைமாற்றம் பண்ணி யார்கிட்ட வருது? விஜய் கிட்ட வாங்கிடுற அது எங்க வந்திருக்கணும்? கட்சிக்கு தான் நாம் தமிழுக்கு வந்திருக்கணும். அப்படி வந்ததுதான் 8% ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வந்துடணும். அதுவும் இந்த முறை மிகப்பெரிய சலிப்பு இருக்கு. என்ன சலிப்பு இருக்குன்னா திமுக அதிமுக மாத்தி மாத்தி அதுவும் வந்து என்டிஏவோட சேர்த்து, அதாவது பிஜேபியோட சேர்த்து வந்து பழனிசாமிக்கு அந்த கூட்டணி அமைச்ச உடனே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த சைடு ஒரு அதிருப்தி இருக்கு, இங்க ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கு. அந்த ஓட்டு மொத்தமா அறுவடை ஆயிருக்கணும். எங்க ஆயிருக்கணும்? நாம் தமிழ் ஆயிருக்கணும். அதை மடைமாற்றம் செஞ்சு அதை பெரும்பகுதி இப்படி வரலாம், அது சிறு பகுதி வந்து விஜய்க்கு போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது நம்ம துல்லியமா சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் தமிழ் வளர்ச்சியை தடுத்த துரோகி யாருன்னு கேட்டா அது விஜய். எழுதிங்க, நான் சொல்றேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க சொல்வீங்க நான் சொல்றது சரியா தப்பா இல்ல. அப்ப அதனாலதான் நாம் தமிழ் விஜய் தான் துரோகி. அந்த துரோகத்தை வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிச்சு சொன்னது எங்க? காரைக்குடியில் சொன்னான். நீங்க நான் கேட்கிற ஒரே கேள்விதான் சார், இந்த கேள்வி நான் முதல் நாளே நான் நீ 4 நாள் தான் இருக்குன்னு, 1 வாரம் தான் இருக்கு. கொளத்தூர் தொகுதிக்கு நீ போக மாட்டேங்கிற. கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி, நீ அங்க போகல, பயம் இருக்கு. ஏன்னா அங்க போயிட்டு வந்து எப்படி இருந்தாலும் வந்து அங்க தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கரைச்சி ஊத்தி இருக்கு சார் எங்க முதலமைச்சர் தொகுதியில. நீ போய் பிரச்சாரம் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரப்போறாரு. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஎஸ் பாபு வந்து ஜோக்கர் மாதிரி ஆயிட்டாரு. இதுதான் உண்மை. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ போகல. ஏன்னா நம்ம போய் பிரச்சாரம் பண்ணி அங்க வந்து ஒருவேளை வந்து அபரிதமான ஓட்டு வேணாக்கா அப்ப நமக்கு வேலை இல்லாம போயிடும். அங்க போக மாட்டேன் சார், அங்க போனேன் சேப்பாக்கம் போல. அப்போ உனக்கு அங்க போறதுக்கு இயல்பாவே உனக்கு ஒரு நெருடலா இருக்கு உனக்கு. சரி அங்க போல. மற்ற எந்த கட்சி தலைவர்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் தொகுதி இருக்குல்ல, அங்க நீ போயிருக்கியா? இல்ல, பெரிய அளவுல அமைச்சர்கள் இருக்கு, எங்கேயுமே போல சார். நீங்க எந்த கட்சி தலைவருக்கு தருமபுரி போனியா? சௌமியா அந்த தொகுதிக்கு போனியா? அங்க போல. அப்படி எந்த கட்சியோட தலைவர்களுடைய தொகுதிக்கோ அல்லது அவங்களோட நெருக்கமானவங்க வேண்டப்பட்டவங்க போகவே இல்லை. எடப்பாடி தொகுதியில வேட்பாளர் இல்ல. எடப்பாடி தொகுதியில வேட்பாளர் நீ என்ன செஞ்சிடணும்? எடப்பாடி தொகுதி கண்டிப்பா போய் காலை வச்சிடணும். சரி நீங்க வந்து கரூர்ல போய் புடிங்கிடுவான் கத்த கட்டிடுவான்ல, செந்தில் பாலாஜி அங்க இல்ல. கரூர் போனியா? போல. சரி கரூர் போதியா? செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா அங்க போனியா? அங்கேயும் போல. அப்ப உனக்கு என்னடா அப்ப வந்து காரைக்குடி மட்டும் உனக்கு? அதுவும் காரைக்குடின்றது ரொம்ப இப்ப புரியுதா யார் துரோகிங்கிறது? இப்ப புரியுதுங்களா? அங்க ஒரு பார்வை வந்து நான் சொல்றேன், இது மத்தவங்க சொல்றதுக்கு நாம் தமிழர் கட்சியை சொல்றதுக்கு தயங்குவாங்க. இப்போ ஒரு பார்வை இருக்கு. இது வந்து அனுதாப பார்வை கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மதிக்க தகுந்த ஒரு பார்வை. திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுக்குமே வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேட்பாளர் நேருக்கு நேர் போடாம காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தது உங்களுக்கு தெரியும். இல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் வந்து பல தொகுதியில புடுங்கி இருக்கு, வேற தொகுதியை மாத்தி கொடுத்துருக்கு. ஏன் பண்ருட்டியை புடுங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் வந்து தொகுதி எல்லாம் படியாச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காரைக்குடி வேட்பாளர் போட முடியாதா? போடலாம். அதே மாதிரி வந்து அதிமுக பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து போடலாம். ஆனா அவங்க கூட்டணி கொடுத்துட்டாங்க. 55,000 ஓட்டு வாக்குகள் பெற்ற பிஜேபிக்கு வந்து அந்த இடத்துல கொடுக்காம 45,000 வாக்குகள் பெற்ற அமமுக கொடுக்குறாங்க. என்ன பொருள் இது இருந்து? சீமானுக்கு வந்து அண்ணா வராரு வழியை விடுங்களான்ற மாதிரிதான் பொருள். அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சீமான் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு முக்கியமான தலைவரா, ஒரு பெருமைக்குரிய தலைவரா, ஒரு சுத்தமான தலைவரா, ஊழலற்ற தலைவரா ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கே வந்து இருக்கு. இப்ப நீ யார்? அங்க நீ என்ன பண்ணனா அங்க போயிட்டு ரொம்ப நாசுக்கா ரொம்ப நுணுக்கமா நேற்றைய தினம் தான் வந்து சாட்டை ரொம்ப கரெக்டா இங்க பிடிச்சாப்புல. எங்க விஜயா எங்க இங்க பிடிச்சான், கரெக்டா பிடிச்சாங்க. ஏன்னா அறிவாளிகளுக்கு மட்டுமே புரியும் கோகுல். ஏன்னா இவன் வந்தான் திட்டமிட்டு சைக்கிள் ஓட்டி கீழ் ஓட்டி லேட்டாவே வந்தான். பேசவே இல்லை. பேசல. ஏன் பேசல? பேசினா பதில் இல்ல பேசினா நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அங்க ஓட்டு வந்து கழிச்சு விட்டுரும். கழிச்சு விட்டா அது சீமானுக்கு சாதகமாயிடும். அவன் நிக்கிறான். ஆனா அவன் ஜெயிக்கூடாது. 75,000 ஓட்டு வாங்கியிருக்கான்ல ஏற்கனவே. 75,000 ஓட்டு வாங்கல, அவன் ஜெயிக்கட்டும். காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி அவன் ஜெயிக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு 45,000 வாக்குகள் வாங்கின அமமுகவும் ஒரு 55,000 வாக்குகள் வாங்கின வந்து அதிமுக அணியும், இது அதிமுக பிஜேபி அணி, அது சேர்ந்து வந்து 90,000 வாக்குகள் வருது இல்ல, யார குறைய கிட்டத்தட்ட 1 லட்சம். அவன் வரட்டும்.
ஒண்ணு காங்கிரஸ் வரட்டும், ஏன்னா அவரு காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் அவன் வரட்டும், ஏன்னா கார்த்தி சிதம்பரம் தான். இல்ல இவன் வரட்டும். நம்ம ஆளு வந்து பார்த்தா கையை தூக்கி பிடிச்சி நீ ஓட்டு சொன்னா அந்த ஓட்டு வந்து கலைஞ்சிச்சுன்னா சீமானுக்கு சாதகமாயிடுச்சுன்னா காங்கிரஸ் எதுவும் பேசக்கூடாது, காங்கிரஸ் வரட்டும். இதே இவன் வந்துட்டோம் அந்த இடத்துல நீ வந்து ஒண்ணு நீ போயிருக்கூடாது, ஒண்ணு அவாய்ட் பண்ணிடு. அவாய்ட் பண்ணி நம்ம அதை பத்தி பேசவே போறோம். அவரு மற்ற இடத்துக்கு போலங்க, அதே மாதிரி அங்கேயும் போலங்க. அப்போ அங்க பிரச்சாரத்தை கட்டமைச்சு வந்து பாத்தீங்கன்னா வாக்குகள் பெருவாரியான வாக்குகள், அதுவும் வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருக்கக்கூடிய சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல நீ போய் களத்தில் நிற்கிற, ஏன் குளத்தூருக்கு போலன்னு கேட்கணும். இதை கேட்டாலும் சில பேர் பயப்படுறாங்க, அங்க கேட்கக்கூடாது. நான் யாருக்கும் எதிராக பேசணும் ஆதரவா பேசணும் நம்ம அந்த அசைன்மெண்ட்ல நான் இல்லை. நான் கேட்கறது அதுதான். குளத்தூர் தொகுதியில வந்து நீங்க ஏன் போய் பிரச்சாரத்துக்கு போல, சேப்பாக்கம் தொகுதி ஏன் பிரச்சாரம் போல, கோவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொகுதிக்கு ஏன் போகல, இன்னும் எத்தனை எல்லாரையும் நான் லிஸ்ட் போடுறேன், ஏன் போல. அப்போ காரைக்குடிக்கு மட்டும் ஏன் போன, அதை வேற நீ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு நேரம் இல்லை அதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க போய் காரைக்குடி மக்களை, கன்னியாகுமரி போய் காரைக்குடி மக்களேன்ற. இப்போ புரியுதுங்களா இவனுக்கு? நான் இப்போ சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லை சார் அவர் வந்து ஒரு பயம் இருக்கிறது எப்பவுமே உண்மைதான். இது நாம் தமிழர் மீது பயம் இருக்கிறது எப்பயுமே உண்மைதான். புரியுதா சொல்றது? அதுல ஒண்ணு அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த இடத்துல டிவிக்கோட கேண்டிடேட் இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் சாதாரணமா சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசினீங்க. அதுதான் சார். இப்போ பாருங்க, அவன் முகத்துல வந்து ஒரு தெளிவு இருக்கா சார்? அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும் போது இது திருட்டு மூஞ்சி சொல்லுவாங்க சார். இது இந்த ஒரு கிராமத்துலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு இந்த பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, திருட்டு மூஞ்சி திருமலை, கூழி இருந்தா குடிக்கல, மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்ட, மது வடை சுட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? திருட்டு மூஞ்சி திருமலைன்னு சொல்லுவாங்கல்ல. இவன் திருமலை தானே, இவன் படத்தை திருமலை படத்திலே நடிச்சவன் தானே இவன். ஆனா வந்து அந்த முகம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முகம் இருக்கா? இவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ குற்றம் பண்ண மாதிரி இருக்கலாம் சார். இதை தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயம், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவனிக்க தகுந்த விஷயம்னா, இவன் வந்து சுயேட்சை வேட்பாளர்கிட்ட பேசுறானுங்க, பேரம் பேசுற அத்தனை பேர் கிரிமினல். இது அது நோ டவுட், எல்லாம் அக்மார் கிரிமினல். பேசும்போது என்ன சொல்றான்னு அப்படின்னா, அந்த ஓட்டை வீணாக்கிறாதீங்க, நம்ம பிரபு தம்பிக்கு பண்ணுங்க, அது என்னமோ பார்த்து பேசுங்க, வாபஸ் வாங்க கூட சொல்லல, நீங்க போட்டி போடுங்க, ஆனா வந்து ஓட்டு எங்களுக்கு போட ஓட்டு. அதுதான் இங்க எவ்வளவு தப்பான, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு இது எப்படிப்பட்ட வேலை பாருங்க. நீங்க வந்து பேசிக்கலாம் வாங்க, இந்த ஓட்டை வந்து நீங்க வந்து எங்களுக்கு மாத்தி விடுங்க, செஞ்சு விடுங்க சார். இது எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு சார். இவங்க இவ்வளவு செலவு பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எப்படி அந்த பணத்தை வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த சுயேட்சை வேட்பாளர்லாம் நிக்கிறான் இல்லையா, ஒரு 2000 ஓட்டு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்கியிருப்பான், சில பேர் வாங்கிடலாம். அவெல்லாம் கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நான் வந்து இவரை ஆதரிக்கிறேன், குறிப்பிட்ட ஒரு வேட்பாளர் திமுகவையோ அனைத்து ஆதரிக்கும்போதுன்னா அது கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா பார்வை வரும். ஆமா, ஒரு கூடுதல் பார்வை. இப்போ டிவிக்கே ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இப்பதான் முதல் தேர்தல் நிக்கிறாரு. இப்போ ஏற்கனவே ஒரு 3 தேர்தல் 4 தேர்தல் வந்து சுயேட்சையா போட்டிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஓட்டு வந்து தொடர்ச்சியா, அது சமுதாய வாக்குகளா இருக்கலாம், அல்லது சோசியல் வெல்ஃபேர் பண்ணை அந்த சேவைகள் அடிப்படையில் இருக்கலாம். இதோ ஒரு 5000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 4 பேர் சுயேட்சை வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இவரை ஆதரிக்கிறீங்க, திமுக ஆதரிக்கிறீங்க, அதிமுக ஆதரின்னு சொன்னா அந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமாயிரும். அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா இவங்க நல்லா புரிஞ்சுங்க, இதை புரிஞ்சுங்க நல்லா. இப்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். இப்ப பேசுறவனுங்க எல்லாமே உங்க கூட்டாளிங்க தான். யாருடைய கூட்டாளி? டி.கே. பிரபு அவங்க அப்பன் கூட்டாளிங்க தான் வச்சுக்கலாம். எல்லாமே கிரிமினல், கொலைகேஸ்ல இருக்கிறாங்க அத்தனை பேருமே. உண்மை அது சாட்டை திரும்ப வந்து பார்த்தா ஆதாரத்தோட பொழந்தா உண்மை. இந்த ரூசோன்றவர் வந்து கொல்லப்பட்டது, இந்த வழக்கெல்லாம் ஏன் இவங்க அப்பா மேலேயே குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு, இவங்களே கிரிமினல். இதுல வேற இவன் பவுன்சர் வச்சுக்கலாம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 18 கொலை நடந்திருக்கு. எங்க இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நம்ம மட்டும் தான் சார் நம்ம பயந்துட்டா இருக்கிறோம். இது அது தான் நடந்துட்டு போகுதுன்னா நம்ம யாரையும் கொட்டல, நம்ம யாரும் கொல்லல, நம்ம யாரும் வெட்டல. ஆனா கொலைகாரனுக்கு தான் பயம் இருக்கும். கேட்டா ஐயோ நம்ம வெட்டி போட்ட கத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டு இருக்குமோ, இது வெட்டவன் செத்து போயிட்டான், அந்த வெட்டி போட்ட கத்தி வந்து இன்னும் முடிச்சிட்டு இருக்க போதுமோன்ற அந்த பயம் இருக்கும். அப்போ 18 கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பவுன்சர் வச்சுக்கிறேன்றான். யாரும் அந்த கொலையை பண்ணதை பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப பேரம் பேசுறாங்க, அவனும் சம்மந்தப்பட்டிருக்கானுங்க. பேரம் பேசி கிட்டத்தட்ட ஒரு நாசுக்கா மிரட்டுறானுங்க, நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உள்ளபடியே நீங்க வந்து இந்த சுயேட்சை வேட்பாளர் வந்து போடும்போதே இவங்க தடுத்து நிறுத்த முடியும். எப்பா நீங்க போடாதீங்க, நீங்க வந்து டி.கே. பிரபுக்கு நீங்க ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி செய்ய முடியும். இதை வந்து அப்புறம் பேசுறேன். ஆனால் களத்துல பிரச்சாரத்துக்கு வந்த பிறகு ஒரு சுயேட்சைகள் பிரச்சாரத்துக்கு போகும்போது திடீர்னு சுயேட்சைகள்லாம் விலகி, ஒரு 4 சுயேட்சைகள் விலகி டி.கே. பிரபுக்கு ஆதரவா இருக்கிறாங்க சொன்னா அது ஒரு இதை சொல்லுங்க, அது ஒரு வகையான பிராண்டு.
பிராண்ட் கிரியேஷன் என்னன்னு கேட்டா பாத்தீங்களா, சுயேட்சையா கூட வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவர் ஆதரிக்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய வெண்ண விட்டீங்க, பெரிய அப்பாட்டாக்க இருக்கு அவரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக பண்ணது. இல்லைன்னா முதல்ல தடுத்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல அங்க வந்து இருக்கிற அந்த நபர்கள் அத்தனை பேருமே வந்து முழுக்க இல்ல காங்கிரஸை எதிர்க்கிறா, இவனே காங்கிரஸ்காரன் தான். ஆமா, கூட்டணிக்காக ஏங்கிட்டு இருந்தோம். நல்லா பண்ணி விஜய் வந்து ஏன் வந்து இவனா வண்டியில ஏறினா நல்லா புரிஞ்சுங்க, அவன் ஏத்தல நல்லா புரிஞ்சுங்க, பவுன்சர் கூட தூக்கல, ஏறி இவனே தச்சி பிச்சு இது ஏறி போய் நின்றுட்டு நான் சென்டா, அவன் வந்து சும்மா அப்படி கையை பிடிச்சி அப்படி நின்றுட்டான், அவ்வளவுதானே தவிர வார்த்தை பேசல. ஏன்னா இல்லைன்னா இவர் மேல தூக்கல தொங்க விட்டுருவாங்க எலெக்ஷன் கமிஷன். அட ஒரு வார்த்தை நீங்க எவ்வளவு வந்து விதிமீறல் இருக்கு, எவ்வளவு பண்ணிருக்கீங்க, நீ உள்ளபடியே வந்து பிரபுவுக்கு அந்த எண்ணம் உனக்கு காரைக்குடியில போய் பிரச்சாரம் பண்ணணும் உனக்கு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ என்ன செஞ்சிருந்தா, அந்த சைக்கிள் ஓட்டு தான் நிறுத்தி இருக்கணும். வேகமா கிளம்ப டைம் ஆகும். ஏன் உனக்கு டைம் ஆகும் தெரியாதா உனக்கு? அப்போ திட்டமிட்டு ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இது, நீங்க டைம் லேட் பண்ணுங்க. அப்ப டைம் லேட் பண்ணா நீங்க வேன்ல உட்காந்து பண்ண வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடுங்க. அப்ப இறங்கி சைக்கிள் ஓட்டுங்கன்னு இருப்பான். யாரு ஜான் தான் சொல்லியிருப்பான். இது அத சார் வந்து நீங்க அங்க போனீங்கன்னா சார் இப்படி ஆயிரும், அதனால வந்து என்னன்னா நீங்க லேட் பண்ணுங்க. எப்படி லேட் பண்ணா அப்ப நீங்க சைக்கிள் ஓட்டுங்க, சைக்கிள் ஓட்டிட்டு போங்க, அப்ப கொஞ்சம் லேட் ஆகும். திட்டமிட்டு லேட் பண்ணிட்டு, ஏன்னா காங்கிரஸ் முழுக்க முழுக்க அதுதான். இவன் வந்து ஏற்கனவே காங்கிரஸ், அவங்க அப்பா காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் பெல்ட் இருக்கு டி.கே. பிரபு, இவரோட மருத்துவமனை திறந்துச்சதே அதுதான். அதனாலதான் வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து சும்மா பேரளவுக்கு நிக்கட்டும் கேண்டிடேட், அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் வர வாங்கிட்டாங்க சார். இதெல்லாம் இப்ப தெரியாது, தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரிய போது பாருங்க. எத்தனை பேர் வந்து ரயில் முன்னாடி பாயிறான், எத்தனை பேர் தூக்குல தொங்குறான், எத்தனை பேர் பாய்சன் குடிச்சு சாகுறான், பெரிய லிஸ்ட் வரும். அப்போ வரும் நான் கேட்டா புஷியானதுக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்லாம் கதை வரும். இப்போ இவங்கிட்டே டி.கே. பிரபு கிட்டே பல கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கிறானுங்க. அது நமக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் விஜயோட இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா சேதமாக டேமேஜ் ஆக வேணாம். இவனை ரொம்ப நம்ம ஹைலைட் ரொம்ப தூக்கி விட்டோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா இவன் ஓட்டுகளை பிரிச்சுடுவான். சரிங்களா? அதே சமயத்தில் ஜெயிச்சுட்டாலும் சிக்கலாயிரும்ல. அப்போ என்ன சொல்லலாம், முக்கியமா இங்க என்ன, அங்க ஸ்டார் வேட்பாளர் யாரு, சீமான். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் வந்து பட்டம் போடாம போனதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம வந்து நாமளா வந்து பாத்தீங்கன்னா அவங்க காங்கிரஸை டேமேஜ் பண்ணுவோம். நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க விஜய் பிரச்சாரத்தை ரத்து பண்ணதுல பல விஷயங்கள் இருக்கு சார். இன்னைக்கு 24 மணி நேரம் ஒரு தலைவரை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க, யார் சொல்லுங்க பார்ப்போம். 24 மணி நேரம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 24 மணி நேரம் ஆக்சஸ் பண்ண முடியும். சீமான் அவர்கள் எப்பனாலும் சீமான் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஹவர்ஸ் குறையும். இது 24 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் ஆகும், 16 ஹவர்ஸ் ஆகும், 14 ஹவர்ஸ் ஆகும், 10 ஹவர்ஸ் ஆகும், 6 ஹவர்ஸ் ஆகும். பார்க்க முடியாம கூட போகலாம். பார்க்க முடியாம அது வந்து விஜய் தான். இது நீங்க வந்துட்டீங்க, எங்க வந்துட்டீங்களோ அது வந்து விஜய் தான். நிச்சயமா சார். இப்ப விஜய் பார்க்கவே முடியலன்னா சொன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா பெரம்பூர்ல அப்படியே வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றாப்ல. சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் போட்டு நல்ல சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டாங்க. வீடு வீடா போனாரு, கோலம் போட்டாரு, சர்ச்சில் போய் முட்டி போட்டாரு, எல்லாம் பண்ண இல்லடா. ஒரு 41 பேர் செத்தாங்கல்ல, அங்கேயே உன்னால டைரக்டா போக முடியல. கோலம் போறதுக்கு மட்டும் போனல. சரி அது விடுங்க, 41 பேர் ஒரு பெரிய டிசாஸ்டர் அது, ரைட். அதுக்கு போனா வந்து ஒரு கூட்டம் கூடினது வேணா. உன் கட்சிக்காரன் வந்து மாநாட்டுக்கு வந்து செத்தால ஒரு 6 பேர். எத்தனை பேர் பொண்டாட்டி பிள்ளைங்க கதறாங்க. போனியா ஒரு வீட்டுக்கு போனியா, நீ ஒரு வீட்டுக்கு போனியா? இவங்கள 41 பேர் இங்க வர வச்ச, ஹோட்டலுக்கு வர வச்ச, அவங்களுக்கு நீ 6 பேர் நீ வர வச்சியா? முதல்ல 3 பேர் செத்தா வர வச்சியா? ஒரு போலீஸ்காரர் செத்தார், அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து யாராவது அனுப்பியாவது நீ இரங்கல் தெரிவிச்சியா? ஆனா அறிக்கையாவது விட்டியா? நீ வந்து ஒரு காவல்துறை சார்ந்தவர் வந்து இறந்துட்டான்னு சொல்லி ஒரு இரங்கல் தெரிவிச்சா? அறிக்கையாவது விட்டியா? இப்ப ஓட்டு வாங்கணும்னா முட்டி போட்டு போற இது இதெல்லாம் இந்த சீனெல்லாம் வந்து எங்க அண்ணன் பவன் கல்யாண் காமிச்சிட்டாரு. இது இந்த மொத்த சீனம் இது அந்த ஸ்கிரிப்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவருக்கு கை எரிஞ்சு போச்சு. இது வெயில்ல போய் அந்த கை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொப்பளம் மட்டும் தான் வரல, மொத்தமா வந்து நிறம் மாறி போய் கறிக்கட்டையா இருக்கு. ஆனா இவர் எந்த செய்யறாரு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. கேரவன்ல போறது வருது, அதுல ஒரு முகம் கருத்துச்சாமா. இது ஐயோ எங்க அண்ணன் வந்து எல்லாம் முகத்தை பாக்குறதுல வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? எங்க அண்ணனுக்கு முகம் கருத்து போச்சு, இது கருப்பாயிட்டாரு. சார் என்ன கேட்டீங்கன்னா வீடு வீடா போகும்போது கூட்டம் வரல. நீங்க பாருங்க, பெரம்பூர் மட்டும் தயவு செய்து நான் சொல்றதுக்கு கேளுங்க. நான் வருஷத்தோட கூட சொல்லிடுறேன். நான் புரியுங்க சொல்றது. நான் 70 பிறந்தேன்.
78 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து பெண்கள் கொடுத்து பெண்கள் எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் சொந்த பந்தங்கள் ஆயிட்டாங்க. நான் எங்கள் சிஸ்டர் வீட்டில் தான் நான் வந்து தங்கி அங்கே ஸ்கூலுக்கு போனது அங்கே தான். பருதி இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா இளம்பருதி இறந்து எலெக்ஷன் நிற்கும் போது ஓட்டு கேட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போகிறேன். பருதி இளவரசி ஓட்டு கேட்டு வந்து வீட்டுக்கு உள்ளே வராரு. நான் வந்து அங்கே வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் 8-9 வயசு. இப்போ ஆம்ஸ்டாங் இருக்காரு இல்லையா, ஆம்ஸ்டாங் ஒரு வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் அங்கே தான் நான் படித்ததே. ஸோ அங்கே தான் ஜிம்முக்கு போனது அங்கே தான். எல்லாமே பெரம்பூர் முழுக்க பெரம்பூரில் இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லாம் தெரியும். என்னோட நண்பர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. என் சொந்த பந்தம் அத்தனையும் பெரம்பூரில் தான் இருக்கிறாங்க. பெரம்பூர் மட்டுமே கிடையாது, அயனாவரம் மட்டுமே கிடையாது. அந்த சைடில் நீங்கள் இந்த வேசார்பாடியிலேருந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப் டு ரெட் ஹில்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அத்து. சரி, நீங்க சொல்லுங்க, பெரம்பூர் விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். ஜெயிக்க மாட்டார். நீங்கள் சொல்லலாம். நான் ஒருத்தர் சொன்னார் சார், ஆர்டி சேகர் வந்து அவ்வளோ வந்து எங்க ஆர்டி சேகர் இல்லைங்க. ஆர்டி சேகர் நிற்கட்டும், அவர் வேற எந்த சேகர் வேணாலும் அங்கே ஆர்டி சேகர் அது டிஎம்கே பெல்ட் சார். அது